ஹாய் கைஸ், ஹோப் உங்களோட செப்டம்பர் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்மளோட G2 எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 45 டேஸ் டைம் இருக்குது. அண்ட் இந்த 45 டேஸில் 15 டேஸ் எஃபெக்டிவாக எப்படி ஆடிட் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆடிட் டெய்லி நம்ம 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஆடிட்காக. அண்ட் இந்த 3 hours எப்போ இருக்க போகுது அப்படின்னா மார்னிங் 10 AM to ஆஃப்டர்நூன் 1 PM இருக்க போகுது. அண்ட் ஆடிட் இஸ் அ தியரி சப்ஜெக்ட். ஸோ அதை ஆஃப்டர்நூன் நம்ம படித்தோம், ஆஃப்டர்நூன் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வி வில் ஃபீல் ஸ்லீப்பி. ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆடிட் ரிவைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் டே 1 நம்ம எந்த சாப்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஈஸி சாப்டர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் NOS அண்ட் ஆடிட் டாக்குமெண்டேஷன், விச் இஸ் SA 230. தென் டே 2ல் எத்திக்ஸ் அண்ட் SA 501 படிக்கிறோம். டே 3ல் பிளானிங் அண்ட் SA 505 படிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3 டேஸுமே ரொம்ப ஈஸியான ஜாலியாக போகக்கூடிய சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். தென் டே 4 SA 500, 510 and 550 and day 5 SA 610, 560, 570, day 6 SA 580, 260, 265, 450. அப்போது நம்ம டே 6ஓட பார்த்தா நமக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னா NOS கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஆடிட் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும், எத்திக்ஸ், பிளானிங், ஆடிட் எவிடன்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ. அப்போ 6 டேஸில் நம்ம 6 சாப்டர்ஸ் ஈஸியாக ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் டே 7, 8 and 9 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் ஆடிட் ஒரு வாஸ்டான சாப்டராக. ஸோ அது ஒரே நாளில் உட்காந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா அவ்வளோ எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சாப்டரை 3 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறோம். இந்த சாப்டர் மட்டும் இல்லை, எதெல்லாம் கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம ரிவைஸ் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேங்க் ஆடிட் டே 7, 8 and 9 ரிவைஸ் பண்ணுறோம். அது கூட சேர்த்து ரிப்போர்ட்டிங் சாப்டரும் ஸ்டார்ட் பண்ணுறோம், விச் இஸ் SA 700, 701, 705, 710 and 299. தென் டே 10, 11 and 12 ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். அண்ட் அதுலேருந்து நிறைய மார்க்ஸ் தே வில் பி ஆஸ்கிங். அண்ட் இந்த ஐட்டம்ஸோடு சேர்த்து நம்ம எது படிக்க போகிறோம் அப்படின்னா கேரோ அண்ட் கம்பெனி ஆடிட் SA 600 அண்ட் 315 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் 315 இஸ் அ பிக் ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் அதை 2 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோம், டே 12 அண்ட் டே 13ல். அண்ட் டே 13, 14, 15 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியஸ் என்டிட்டிஸை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோம். அலாங் வித் தட் நம்ம அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இன்டர்னல் கண்ட்ரோலில் உள்ள ரிமைனிங் 2 ஸ்டாண்டர்ட்ஸ் விச் இஸ் SA 320 அண்ட் 330 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டார்கெட் அச்சீவபிளாக 3 hours இதை முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக இந்த 15 டேஸில் இந்த பிளான் படி நம்மளால் ஈஸியாக சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ண முடியும். See guys, audit is not a tough paper. அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆடிட் இஸ் ஆல்சோ அண்ட் வெரி ஈஸி பேப்பர். அதில் கூட ஈஸியாக நம்மளால் எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலில் ஃபஸ்ட்டு 9 டேஸில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா NOS, எத்திக்ஸ், பிளானிங், ஆடிட் எவிடன்ஸ், கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ, தென் பேங்க் ஆடிட், ரிப்போர்ட்டிங். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோமா? இந்த சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே மினிமம் எக்ஸாமுக்கு 45 to 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. அப்போது நீ இந்த 9 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே உனக்கு சப்ஜெக்டில் ஒரு சூப்பரான கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீ 50 மார்க்ஸ் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்ட மாதிரி. ப்ளஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு 6 டேஸ் நீ ரிவைஸ் பண்ண போகிற. அண்ட் அந்த நீ ரிவைஸ் பண்ண போகிறப்போ அடிஷ்னல் மார்க்ஸ் உனக்கு வரப்போகுது. அப்போ ஈஸியாக ஆடிட்டில் நம்மளால் என்ன ஸ்கோர் பண்ண முடியும்னா எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த 3 hours நீ ரிவைஸ் பண்ணும்போது கான்செப்டோடு சேர்த்து நீ கொஷின்ஸும் சேர்த்து ரிவைஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் உன்னால் ஈஸியாக எப்படி எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்க முடியும். கிளியரா? அண்ட் ஆஃப்டர் திஸ் 15 days ஆஃப் ரிவிஷன் ஒரு 1.5 days என்டையர் சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிவிட்டு இஃப் யூ ரைட் 1 mock test then it will give you super confidence to go and write the exam. Clear? So all the best guys. எக்ஸாம் நெருங்க நமக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு தான் இருக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் டென்ஷன் ஆகிக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் மைண்ட்ஸோட அழகாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செப்டம்பர் தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங் வித் ANM கிளாஸஸ்.